அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான தத்துவார்த்தத்தை பார்க்க முயற்சிப்போம். அதாவது நம்ம சித்த வேதத்தில் நம்மளுடைய நாக்கை சரஸ்வதின்னு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை மாதவியாக தாசியாக மாற்றி அமைத்திருக்கு. அந்த தாசி தன்னுடைய மகளை மணிமேகலையை சூப்பி ஞானியாக இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார். சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய நாக்கை ஏன் ஒரு மணிமேகலையாக மாற்ற முயற்சிக்க கூடாது? எனக்கு தெரிந்த ஒரு வித்தியார்த்தி 100 நபருக்கு வித்தை கொடுத்திருக்கிறார். தனக்கு தானமாக கிடைத்த நிலத்தை கொடுத்தவர் திரும்ப கேட்கும் பொழுது அவர் மீது வழக்கு தொடுத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய நாக்கை ஒரு சத்திய வாக்கிற்கு தயார் செய்ய முடியாதவன் தவம் செய்து என்ன பலன்? இந்த உலகமே உன் காலடியில் விழுகின்ற, இந்த உலகமே உன் காலடிக்கு கீழ் அடங்குகின்ற வல்லமை படைத்தவனாக நீ இருந்த போதிலும் உன் ஆன்மா கெடுமையானால் அதனால் என்ன பயன்? இந்த தத்துவங்களை உள்வாங்கி ஜெபிக்காதவன், இந்த தத்துவங்களை உள்வாங்கி வாழாதவனை அடையாளம் காண தெரியாத வித்தியார்த்திகளாக ஒரு தாசியை தன்னுடைய வாக்குகளை செலுத்தி முதலமைச்சர் நாற்காலியில் அமரச் செய்கின்ற ஒரு வாக்காளனைப் போல ஒரு திருடனை தன்னுடைய வாக்குகளை செலுத்தி மந்திரியாக நாற்காலியில் அமரச் செய்கின்ற ஒரு குருட்டு வாக்காளனைப் போல சரியான வித்தியார்த்திகளை அடையாளம் காண தெரியாமல் அவனை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்த தெரியாமல் தன்னுடைய நாக்கை மணிமேகலையாக ஆக்கத் தெரியாதவன் என்ன வித்தை படித்து எத்தனை ஜெபம் செய்து எத்தனை ஜெப கூட்டத்தில் கலந்து என்ன பயன்? இந்த சத்திய சிந்தனை தன் வாழ்நாளில் இந்த அறவாழ்வை மேற்கொள்ளாமல் தவம் செய்து பயன் என்ன? இதை அனுபவபூர்வமாக நீ செல்கின்ற இடத்தில், நீ வருகின்ற இடத்தில் பூத்ததா காய்த்ததா என்று உற்று நோக்கி பார்.
பூக்கவும் காக்கவும் செய்ய முடியாமல் நீ யாருக்கு பலனளிக்கப் போகிறாய்? எனவே ஒவ்வொரு வித்தியார்த்தியும் தன்னுடைய நாக்கை மணிமேகலையாக சூப்பி ஞானியாக உருவாக்குவதற்கான முயற்சி, நம்மளுடைய பயிற்சியை மேம்படுத்தும், மெருகேற்றும் இந்த உலகத்திற்கு மணிமேகலை தந்த மாதவியைப் போல ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் தன்னுடைய வாழ்வை நெறிப்படுத்தாமல் இந்த உலகத்திற்கு உங்களை நீங்கள் எப்படி தாரை வார்க்கப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலம் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியையும் நோக்கி நான் பணிவோடு எழுப்புகின்ற ஒரு கேள்வி. சிந்திப்போம், செயல்படுவோம். ஆத்ம நமஸ்காரம்.